இன்னைக்கு வந்து இத முடிச்சுட்டு வில் ட்ரை டு ரீட் ஒன் லெசன். அவர் ரொம்ப விசேஷண பாவம் யூஸ் பண்ணிருக்காரான்னு தெரியல. ஆனா இந்த கான்செப்ட் தெரியாம நம்ம ஸ்லோகங்கள்லாம் எதுவுமே படிக்க முடியாது. அடுத்ததுல ஏதோ இந்த ராமோதந்தம்ங்கிற டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த குரூப்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம் எனக்கு தெரியல. செகண்ட் லெவல் மீட்டிங்கே நடக்கல 2 மாசமா. ஸோ மித்தவெல்லாம் என்ன இதுல இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எனிவே நான் அது குமாரசுவாமி சார் கிட்ட பேசிக்கிறேன். ஸோ விசேஷண பாவகா. விசேஷியம் அப்படிங்கிறது நவுன், விசேஷணம் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 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 வார்த்தைய ஒரு நவுனை வந்து திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் நவுன்ஸ். அது மட்டும் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் வேர்ப்ஸ். விசேஷண பாவா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் நவுன்ஸ். ஏன்னா அதை தவிர நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒரு டம்ளரையோ ஒரு ஸ்பூனையோ ஒரு மரத்தையோ ஒரு குழந்தையோ ஒரு சுவாமியோ தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். கச்சதி ஆகச்சத்தின்னு சொன்னா அதுக்கு வந்து விசேஷணம் கிடையாது. அது வேற மாதிரி டீல் பண்ணணும். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ விசேஷண பாவகா. ஸோ நார்மல் நாமபதம் பாலகா கச்சதி பாலகா அஸ்தி அப்படின்னு சொன்னா அந்த அந்த இடத்துல பாலகாங்கிற பதம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ நவுன், ஜஸ்ட் அ நாமபதம், பிளெயின் நாமபதம். இதே உத்தமஹா பாலகா அஸ்தி, சதுரஹா பாலகா அஸ்தி, உன்னதஹா பாலகா அஸ்தி, வாமனஹா பாலகா அஸ்தி அப்படின்னு நான் அந்த இடத்துல அந்த 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 பையனை வந்து பையனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு போட்டுட்டேன்னா then the balaha becomes viseshyam and the adjective becomes viseshanam. Adjective is called viseshanam. So ஒரு 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 adjective ஒன்னு இருந்தா the namapadam gets the name viseshyam. Otherwise it is just a namapadam. So அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். So நான் விசேஷியம் அப்படின்னு சொன்னேன்னாலே இந்த அதுக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். That is something describing word. So எதெல்லாம் நம்ம வந்து describing words யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டிய டிஸ்கிரைப் பண்ணலாம். அது உயரமா, குள்ளமா, கருப்பா, செகப்பா, வெளுப்பா, நீளமா இருக்கா, குட்டையா இருக்கா, வேற என்ன ரொம்ப பரந்த விஷாலமா இருக்கா, இல்ல ஷார்ட்டா இருக்கா, லாங்கா இருக்கா, அந்த மாதிரி குவாலிட்டி டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் குணவாச்சக சப்தாஹா அப்படின்னு சொல்லுவோம். இந்த குணவாச்சக சப்தாஹா விசேஷணத்துவம் பிராப்னுவந்தி. இந்த குணவாச்சக சப்தம் எல்லாம் வந்து விசேஷணமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது சோ இப்ப உன்னதஹா விருக்ஷஹா வாமனஹா விருக்ஷஹான்னு சொல்றோம். அதே உன்னதா பாலா வாமனா பாலா, உன்னதம் பவனம் வாமனம் பவனம் அப்படின்னு உன்னதஹா விருக்ஷஹா பாலா பவனம் 3 லிங்கத்துல நம்ம விசேஷம் இருக்கும் பொழுது அந்தந்த லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உன்னதான்ற விசேஷணம் குணவாச்சக சப்தமும் மாறுறத நம்ம வந்து நோட்டீஸ் பண்றோம். உன்னதா விருக்ஷஹா, உன்னதா பாலா, உன்னதம் பவனம் அப்படின்னு இதுவும் மாறிக்கிறது. சோ விசேஷத்தோட லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி புல்லிங்கமா இருந்தா இந்த விசேஷணமும் புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கமா இருந்தா விசேஷணமும் ஸ்திரீலிங்கம், விசேஷம் நபும்சகமா இருந்தா விசேஷணமும் நபும்சகலிங்கமா மாறிக்கிறது. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வேற லாங்குவேஜ்ல கிடையாது. எல்லாமே நல்ல பையன், குள்ளமான பையன், குள்ளமான பொண்ணு, குள்ளமான ஸ்கேல், அது மாதிரி எது வேணா நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி பையனா பொண்ணான்னு லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திர கான்செப்ட் வந்து வேற லாங்குவேஜ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு ஃபெமிலியரா இருக்கு இந்த தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நிச்சயமா கிடையாதுன்னு சொல்ல முடியும். மித்த லாங்குவேஜஸ் பத்தி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸா இல்ல ஜெர்மன் தான் they say it is very close to Sanskrit, அது எனக்கு தெரியாது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கான்செப்ட். வேர் the adjective follows the noun அப்படிங்கிறது. ஸோ விசேஷியம் வந்து விசேஷணம் வந்து விசேஷிய லிங்கம் அனுசரதி. இது விஷயம் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து சம் விசேஷணம். இந்த குணவாச்சக சப்தாக வந்து 3 லிங்கத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா இப்ப பாலகா அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அது வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு புல்லிங்க சப்தம். பத்ரிகா அப்படின்னு சொன்னா பாதரக்ஷா அப்படின்னு சொன்னா பாதரக்ஷாங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்திரீலிங்க சப்தா. மாபிகா அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்திரீலிங்க சப்தா. இட் கேனாட் பிகம் புல்லிங்கம். வேற இந்த மாதிரி டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்
இந்த மாதிரி குணவாச்சக சப்தானா த்ரிஷு லிங்கேஷு ரூபாணி பவந்தி. 3 லிங்கத்திலையும் இதுக்கு ரூபம் கொடுக்கலாம். இதுக்கு புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகம் அப்படின்னு ரூபம் கொடுக்கலாம் நம்ம குணவாச்சக சப்தங்களுக்கு. அதுக்கப்புறம் நாட் ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் வேற விசேஷணம் இஸ் ஆல்வேஸ் உத்தம, கோமல, வாமன, ஸ்வச்ச, கிருஷ, ஜேஷ்ட, சீதல, தீர்க்க, பூர்ண, பிராச்சீன, சுந்தரன் எல்லாமே ஒரு அகாரமா கேட்கறதே. அப்ப எல்லா விசேஷணமும் இந்த மாதிரி அகாராந்தமா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. there are some விசேஷணம் it can be in உகாராந்தத்துல இருக்கலாம், இகாராந்தத்துல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், நகாராந்தத்துல இருக்கலாம், தகாராந்தமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் விசேஷணம். It is not always in akaranta shabdam chatura. நம்ம to start with, to make things easier, நம்ம இந்த அகாராந்த விசேஷணத்துல ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளவுதான். as a introduce உங்களுக்கு செகண்ட் லெவல்ல நம்ம ஹலந்த சப்தாஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த கான்செப்ட் இப்ப நம்ம என்னெல்லாம் கான்செப்ட் நம்ம அகாராந்தம், இகாராந்தம், உகாராந்த பதங்களை வச்சுண்டு ஈகாராந்தம்னு இந்த சப்தங்களை வச்சுண்டு என்னெல்லாம் கான்செப்ட் படிச்சோமோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹலந்த சப்தா, நகாராந்தம், தகாராந்தம், சகாராந்த சப்தாஸ் எல்லாம் படிக்கும்போது அதுல அப்படியே அப்ளை பண்ண போறோம். நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதனால அச்சுச்சோ என்னடா அது இன்னும் இருக்கா சப்தாஸ் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அந்த சப்தாஸ் ஆர் மச் மோர் ஈஸியர் தேன் திஸ் அஜந்த சப்தாஸ். தட் இஸ் இந்த வவல் எண்டிங் சப்தாஸ் இருக்கு இல்லையா, இக்காராந்தம், ஈகாராந்தம், உகாராந்தம், இந்த சப்தாஸோட நகாராந்தம், தகாராந்த சப்தாஸ் ஆர் வெரி வெரி ஈஸி. ப்ரொவைடட் நான் கொடுக்குற அந்த டிப்ஸை நீங்க நன்னா மைண்ட்ல வச்சுட்டேன்னா, அந்த ஒரு 4-5 டிப்ஸ் கொடுப்பேன், இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல நன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அது அடுத்த லெவல்ல நம்ம படிக்க போற சப்தாஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி. அதுலயும் ஸ்பெஷல் சப்தாஸ் இருக்கு, அதை நம்ம ரொம்ப டச் பண்ண மாட்டோம். நார்மல் சப்தாஸ் தான் நம்ம பண்ணுவோம். அங்க ஒரு 7-8 சப்தாஸ் வச்சுக்கோங்க, நார்மல் சப்தாஸ் தான் பண்ணுவோம். அதுல ஸ்பெஷல் சப்தாஸ் வரும்போது நம்ம அப்பப்போ சப்த மஞ்சரியை ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு. சோ அந்த மாதிரி சாது அப்படிங்கிற ஒரு உகாராந்த விசேஷனம். இப்ப அந்த குழந்தை ரொம்ப சாது, ரொம்ப சாதுவான குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப சாது பிள்ளை, அப்படியே சாதுவா இருக்கு, விசேஷணமா நம்ம யூஸ் பண்றோம் அந்த பையனுக்கு, அந்த குழந்தைக்கு. அப்ப சாதுஹு சிசுஹு அப்படின்னு சொல்லணும். இதே இப்ப ஸ்ரீலிங்கமா இருந்தா என்ன பண்றது? இதை நான் அன்னைக்கு சொல்லல, ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த ஸ்லைட. I thought I will introduce this also இப்போ. சோ இதே ஸ்ரீலிங்கமா இருந்தா சாதுக்கு என்ன பண்றது? சாது பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப சாதுவா இருப்பா என் பொண்ணு அப்படின்னு சொல்றத, அப்போ அந்த சாதுக்கு நம்ம என்ன பண்றது? சாதுஹு பாலிகா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். there is a, பாருங்க இந்த ஸ்லைட்ல சாதுங்கிறது பிராதிபதிக்கம் சாதுஹு அப்படின்னு ஒரு பிள்ளை குழந்தைக்கு யூஸ் பண்ணும் பொழுது சாதுஹு பாலகா அப்படின்னு சொல்றத இந்த சாது சப்தத்தை குரு சப்தம் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த சாது சப்தம் இஸ் யூஸ் லைக் அ குரு சப்தா. இதே ஸ்ரீலிங்கத்துக்கு வரும்பொழுது we have 2 options. ஸ்ரீலிங்கத்துக்கு சாது சப்தம் யூஸ் பண்ணும் போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு சாத்வி பாலிகான்னு சொல்லலாம், இல்லைன்னா சாதுஹு பாலிகா அப்படின்னே சொல்லலாம். சாத்வி பாலிகான்னு சொல்லலாம், சாதுஹு பாலிகா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது என்ன நமக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, இந்த சாத்வி சாத்வின்னு சொல்றத நதி சப்தம் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சாதுஹுன்னு பாலிகாக்கு யூஸ் பண்ணும் பொழுது சாதுஹு பாலிகா அப்படின்னு சொல்றத அந்த சாது சப்தத்தை தேனு சப்தம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது தான் ரூல். சாதுஹு பாலகான்னு சொன்னா the sadhu விசேஷணம் will be treated like guru shabda. சாதுஹு பாலிகா அப்படின்னு சொல்லலாம், அந்த இடத்துல சாது சப்தம் is treated like தேனு சப்தம், தேனுஹு தேனு தேனவஹா மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும், which is almost the same like guru சப்தம். தேனுஹுன் த்விதியா விபக்தி பகுவச்சனம்ல வரும், அதுல குருன்னு அப்படின்னு வரும், அந்த இடத்துலதான் டிஃபரன்ஸ். பாக்கி எல்லாம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஒரு 1-2 இடத்துலதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு வரும். So we have an alternative form for Nadi, Strilingam.
இந்த சாதுவா விசேஷணமா யூஸ் பண்ணும்பொழுது, ஸ்திரீலிங்க விசேஷணமா யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் நமக்கு இருக்கு. தட் இஸ் சாத்வி பாலிகா அப்படின்னு சொல்லலாம், சாத்வி மகிழா அப்படின்னு சொல்லலாம், சாத்வி சாத்ரா அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சாத்வி அப்படின்னு சொல்றது அது நதி சப்தம் மாதிரி சுந்தரின்னு சொல்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அதை, அப்படிங்கிறதுதான் ரூல். நபும்சகத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உக்கார அந்த நபும்சகலிங்க சப்தம் நம்ம இன்னும் படிக்கல. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம நபும்சகலிங்கத்துல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு சப்தம் தான் படிச்சிருக்கோம், அகார அந்த பலம் பலே பலானி தவிர. அங்க எப்படி நம்ம பாலகா பாலோ பாலஹா ஹரிஹி ஹரி ஹரயஹா குருஹு குரு குரவஹான்னு அகாராந்தம் இகாராந்தம் உகாராந்தம் ரிகாராந்தம் படிச்சிருக்கோமோ, அதே மாதிரி அகாராந்த நபும்சகம் இகாராந்த நபும்சகம் உகாராந்த நபும்சகம் ரிகாராந்த நபும்சக சப்தாக சந்தி. கிந்து நம்ம வெறும் அகாராந்தம் மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாரமா இருக்க போறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டேன் அதை. அண்ட் ரீசன் நம்பர் 2 இஸ் த மெயின் ரீசன். அது இல்ல ரீசன். த மெயின் ரீசன் இஸ் அந்த இகாராந்த நபும்சகம் உகாராந்த நபும்சகம் ரிகாராந்த நபும்சக shabdas I will have a rupam which is slightly different from the usual shabdas, which will be more likely, more similar to halanta shabda, consonant ending shabdas oda konjam ottu pora மாதிரி இருக்கும். அதனால consonant ending shabdas நம்ம அடுத்த லெவல்ல படிக்கும்போது அந்த இடத்துல நைஸா அந்த இகாராந்த நபும்சகம் உகாராந்த நபும்சகம் எல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுடுவேன். மனப்பாடம் பண்றது, அதை அப்ளை பண்றது, அதெல்லாம் உங்களோட சாமர்த்தியம். நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சப்த பாராயணம் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி வச்சிருந்தேன்னா மட்டும்தான் இட் குட் பி பாசிபிள். தனியா நீங்க உட்காந்து படிச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஆல்வேஸ் கெட் இன்டு a group study, your understanding becomes more ஸ்பஷ்டம் அண்ட் கிராஸ்பிங் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். என்கிட்ட டிஸ்கஸ் பண்றத நான் என்னோட ஒரு வியூல சொல்லிட்டே இருப்பேன். பட் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுப்பா. சோ அது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்களோட புரிதல் இன்னும் பெட்டரா இருக்கும். அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். சோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரிதான் பகு சப்தம். பகு அதே மாதிரிதான் பகுஹு அப்படின்னு யூஸ் பண்ண புல்லிங்கத்துக்கு யூஸ் பண்ணும் பொழுது பகுனா மெனின்னு அர்த்தம். ஆனாலும் அதுக்கு 3 வச்சனத்திலயும் நம்ம இட் இஸ் அ சப்தா, இட் இஸ் கேன் பி டிக்ளைன்ட் பகு. அதே மாதிரிதான் லகு. லகு அப்படின்னா ரொம்ப லைட் அப்படின்னு அர்த்தம். லைட்னா அதாவது ஹெவி லைட் சொல்றோம் இல்லையா, பாரம் இல்லாம இருக்கிறது. குட்டி அப்படின்ற அர்த்தத்துல லகு அப்படின்னு. மிருது அப்படின்னா சாஃப்ட் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி உகாராந்த விசேஷனானி. ஏதாவது கேட்கணுமா? கரெக்டாக ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. சோ இந்த மாதிரி விசேஷமும் இருக்கு. ஆனா இதுக்கு நான் ரொம்ப அபியாசம் எதுவுமே கொடுக்கல. சோ இப்போதைக்கு இது நமக்கு வேண்டாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 the விசேஷணம் will follow the விசேஷ்யஸ்ய வச்சனம் also. விசேஷம் த்விவச்சனமா இருந்தா விசேஷணமும் த்விவச்சனம்ல இருக்கும். விசேஷணம் பகுவச்சனமா இருந்தா விசேஷணமும் பகுவச்சனமா இருக்கும். அப்படிங்கிறது 2வது விஷயம். வெறும் லிங்கத்தை மட்டும் அனுசரிச்சுட்டு வராது, வச்சனத்தையும் அனுசரிச்சுட்டு வரும். சோ தீர்காக புருஷாக, ஸ்தூலாக புருஷாக, தீர்காக மாபிகாக, தீர்காக அங்கன்யா, ஹ்ரஸ்வாக அங்கன்யா, தீர்கானி காஷ்டானி, ஹ்ரஸ்வானி காஷ்டானி. சோ நம்ம இப்ப விசேஷணத்தை ஸ்தூல, சதுர, உன்னத அப்படிங்கறதெல்லாம் ஒரு அகாராந்த சப்தம். புல்லிங்கத்துக்கு வரத்த அகாராந்த சப்தம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். ஸ்ரீலிங்கத்துக்கு வரத ஆகாராந்த சப்தம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். நபும்சகத்துக்கு வரத அகாராந்த நபும்சகம் மாதிரி பல சப்தம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். சோ பலம் பலே பலானி சொல்ற மாதிரி ஹ்ரஸ்வஹா ஹ்ரஸ்வம் ஹ்ரஸ்வே ஹ்ரஸ்வானி, தீர்க்கம் தீர்கே தீர்கானி அந்த மாதிரி. ஸ்ரீலிங்கத்துக்கு வரும்பொழுது தீர்கா தீர்கே தீர்காஹா, ஹ்ரஸ்வா ஹ்ரஸ்வே ஹ்ரஸ்வாஹா. புல்லிங்கத்துக்கு வரும்பொழுது ஹ்ரஸ்வஹா ஹ்ரஸ்வௌ ஹ்ரஸ்வாஹா, தீர்கா தீர்கௌ தீர்காஹா. அப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கணும். சோ பாருங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி வச்சனத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது அப்படிங்கிறதுக்கு. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. சோ விசேஷம் விசேஷத்தோட லிங்கத்தையும் ஃபாலோ பண்ணும், அதனுடைய வச்சனத்தையும் ஃபாலோ பண்ணும். The third point number 3, which is very important, is it follows the vibhakti of the விசேஷம் also. விசேஷம் எந்த விபக்தியில இருக்கோ அந்தந்த விபக்திக்கு ஏத்த மாதிரி இதுவும் மாறிண்டே வரும். இதைத்தான் நம்ம தது சப்தத்திலையும் அப்ளை பண்ணினோம்.
தத் சப்தத்திலையும் இதே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணினோம். அந்தந்த விபக்தி டீச் பண்ணும் போது அந்தந்த தத் சப்தத்தோட அந்த மரத்தில் அப்படின்னு சொன்னா அந்த மரத்தில்ங்கிறது சப்தமியில இருந்தா அந்த தது சப்தத்தையும் சப்தமியில போடுங்கோ அப்படின்னு தஸ்மின் விருட்சே அப்படின்னு படிச்சோம். அந்த பையனோட பேரு அப்படின்னு சொன்னா அந்த பையனோட அப்படிங்கிறது சஷ்டியில இருந்தா அந்தங்கிறதையும் சஷ்டியில மாத்தணும். சத்திய பாலசிய நாம அப்படின்னு சொல்லணும். சோ அந்த மாதிரியே தான் கான்செப்ட் இதுலயும். அந்தந்த விசேஷம் எந்த விபக்தியில இருக்கோ அந்த விபக்திக்கு ஏத்த மாதிரி இதையும் விசேஷணத்தையும் மாத்திண்டே இருக்கணும். சோ கொஞ்சம் சப்த ஞானம் இல்லாம இந்த விசேஷணத்தை வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது. சப்த ஞானம் இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு வந்ததுன்னா நல்லா இருக்கும். இதுக்குதான் எக்ஸாம்பிள் பாருங்க. உன்னதம் விருட்சம் பஷ்யாமி, உயரமான மரத்தை பார்க்கிறேன். உன்னதான்னு விருட்சான்னு கர்த்தயந்தி கர்மகராக, உயரமான மரங்களை வெட்டுகிறார்கள். தீர்காம் மாபிகாம் அகம் கிரீணாமி, நான் பெரிய ஸ்கேல வாங்குறேன். அகம் தீர்காக மாபிகாக கிரீணாமி, ரெண்டு பேர் திவ்யா விபக்தி பகுவச்சனம்ல இருக்கு. மலினம் வஸ்திரம் பிரக்ஷாலயதி, இதெல்லாம் த்வித்யா விபக்தி. த்வித்யா விபக்திக்கு இது திருத்தியா அண்ட் சதுர்த்தி, சதுர்த்தி அண்ட் பஞ்சமி. திருத்தியா சதுர்த்தி அண்ட் பஞ்சமி. தீர்கேன தண்டேன சுனகம் தாடயதி, சஹ தீர்கேன தண்டேன சுனகம் தாடயதி. பாலஹா தீர்கயா மாபிகையா ரேகாம் ரச்சயதி, லாங் ஸ்கேல்னால கோடை போடுகிறான். ராட்சசாக தீர்கயா ரஜ்வா ஆஞ்சநேயம் பத்னந்தி, பெரிய ரோப்பால ஆஞ்சநேயனை கட்டுகிறார்கள். தக்ஷகா தீர்கேன காஷ்டேன ஆசந்தம் நிர்மாதி. ஃபர்ஸ்ட் விசேஷத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். விசேஷத்தை ஃபர்ஸ்ட் நன்னா புரிஞ்சுண்டு ஏன் அந்த இடத்துல திருத்தியா சதுர்த்தி, ஏன் அந்த இடத்துல இந்த விபக்தி கொடுத்திருக்கான்னு புரிஞ்சுண்டு அதனுடைய லிங்கம் என்ன, வச்சனம் என்ன, விபக்தி என்ன, மூணு விஷயம்தான் நம்ம பார்க்கணும். லிங்கம் விபக்தி வச்சனம் பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா விசேஷணத்தை ஒர்க் பண்ணணும், விசேஷணத்துல ஒர்க் பண்ணணும். சோ முதல்ல விசேஷத்தோட லிங்கம் விபக்தி வச்சனம் என்னன்னு மைண்ட்ல நன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன விபக்தி, ஏன் அந்த விபக்திங்கிற விசாரமும் நமக்கு வந்து தெரியணும். ஏன் திருத்தியா, ஏன் சதுர்த்தி, ஏன் பஞ்சமி. அதுக்கப்புறம் விசேஷணத்தை எடுத்து அந்த லிங்கத்தை அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வச்சனம் அந்த விபக்திக்கு ஏத்த மாதிரி அந்த விசேஷணத்தை நம்ம வந்து அதுக்கப்புறமா சேர்த்து விடணும். இந்த மாதிரி பண்ணினா you will probably not go wrong in விசேஷனம், the usage of விசேஷனம். விசேஷத்தை ஃபர்ஸ்ட் நன்னா புரிஞ்சுக்கணும். கண்ணை மூடிண்டு விசேஷணத்தை முதல்ல போடாம விசேஷத்தை நன்னா புரிஞ்சுண்டு அப்புறமா விசேஷணத்துக்கு வந்தேன்னா தப்பு வந்து உங்களுக்கு வராம இருக்கும். அம்பா நிர்தனாய பிக்ஷுகாய தனம் ததாதி, வயம் தரித்ரேபியா மனுஷேபியா தனம் யச்சாமஹா. தரித்திர மனுஷர்களுக்கு பகுவச்சனம் பாருங்க, பகுவச்சனமா இருந்தா இதுவும் சதுர்த்தி பகுவச்சனம், இதுவும் சதுர்த்தி பகுவச்சனம். அடுத்தது பஞ்சமி, உன்னதாத்து விருட்சாத்து பலானி பதந்தி, பக்தாக பிரசன்னாயாக தேவியாக வரான்னு பிராப்னுவந்தி, பிரசன்னமா இருக்க தேவியிடம் இருந்து வரான்னு பிராப்னுவந்தி. உத்தமசிய பாலகசிய நாம ராமஹா, நல்ல பையனோட பேரு ராமன். சதுராயாக பாலிகா, கிளவர் கேர்ள்ஸ் நேம் இஸ் சீதா. உன்னதஸ்ய கிரேஹே நாம ஹிமாச்சலஹா, the name of the tall mountain is ஹிமாச்சலா. உன்னதே விருக்ஷே பலானி சந்தி, அகாதே சமுத்ரே மீனாஹா தரந்தி, டீப் சமுத்திரத்துல மீனாஹா தரந்தி. அகாதாயாம் நத்யாம் ஜனாஹா ஸ்நானம் ந குர்வந்தி, ஸ்நானம் பண்ண மாட்டார்கள். So இதுதான் basically the thumb rule for Visheshanam is these three. Rule number 1 is it follows the lingam, lingam anusarati. Rule number 2, Visheshanam Visheshyasya vachanam anusarati. Rule number 3, Visheshanam Visheshyasya vibhaktim anushrutya vartate, vibhaktiyai anusaranam பண்ணிண்டு இருக்கிறது. So இந்த மூணு thumb rule இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்ப அபியாசம் பண்ணணும். சபலஹா வானரஹா விருக்ஷாத்து விருக்ஷம் கச்சதி. அதுக்கப்புறம் சில விஷயம், விசேஷணம் வந்து எப்பயுமே விசேஷத்துக்கு முன்னாடிதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. This is very important. விசேஷணம் விசேஷத்துக்கு முன்னாடியா உன்னதஹா பாலகஹா, உன்னதஹா விருக்ஷஹா, உத்தமஹா சாத்ரஹா, உத்தமஹா குருஹு, சாதுஹு பாலகஹா அப்படின்னு இந்த விசேஷணம் வந்து விசேஷத்துக்கு முன்னாடிதான் எப்பயும் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. என் இஷ்டப்படி எங்கவனா ஐ கேன் பிளேஸ் த விசேஷணம்.
as I told you, சம்ஸ்கிருத் ஆரம்பத்துல இருந்தே நிறைய சொல்லுவேன், எப்பயுமே ஒரு கிரமமே கிடையாது நமக்கு சம்ஸ்கிருத் லாங்குவேஜ் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. இதுதான் கிரமம் அப்படிங்கறதே கிடையாது. எதை வேணா எங்க வேணா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏதாவது கேட்கணுமா யாருக்காவது? அறிவோம். ஹலோ மேம். சொல்லுங்க பகினி. இப்போ சப்போஸ் நம்ம பாய் ஸ்டாண்டிங் அண்டர் அ ட்ரீனா அந்த டால்ங்கிறத பாய்க்கு போடுறாளா ட்ரீக்கு போடுறாளான்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க வேணா நம்ம விசேஷனம் போட்டுக்கிறோம் அப்படின்னா. கரெக்ட், வெரி வெரி குட் क्वेश्चन. இப்போ நீங்க அத சம்ஸ்கிருதத்தில் சொல்லுங்க. பாலஹா குத்ர திஷ்டதி? பாலஹா நீங்க அண்டர் தி ட்ரீ ட்ரீல உட்கார்ந்திருக்கானே சொல்லுங்க. அண்டர் தி ட்ரீ நம்ம இன்னும் படிக்கல ஆக்சுவலி. உபரி அதஹான்னு அவ்யயம் எல்லாம் இருக்கு. உபரி அதஹான் அதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல. உபபத விபக்தின்னு சொல்லுவோம் அதுக்கு. இந்த நமஹா பிரயோகத்துல எப்படி சதுர்த்தி சஹா யூஸ் பண்ணும்போது எப்படி திருத்தியா அதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி உபரினா அப், அதஹானா டவுன். இந்த உபரி அதஹா யூஸ் பண்ணும்போது எப்பயுமே சஷ்டி விபக்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. சோ இப்ப நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பாலஹா விருக்ஷஸ்ய அதஹா திஷ்டதி, கரெக்டா? ஓகே. பாலஹா விருக்ஷஸ்ய அதஹா திஷ்டதி. இப்ப நீங்க விருக்ஷத்துக்கு டால் ட்ரீ அப்படின்னு நீங்க சொல்லணுமா டால் பாய்? நீங்க டால் பாய்னு சொல்லணும்னா உன்னதஹா பாலஹான்னு பாலஹாக்கு என்ன விபக்தி இருக்கோ அதைத்தான் போடுவேன். டால் ட்ரீன்னு சொன்னோம்னா அங்க விருக்ஷஸ்யன்னு சஷ்டி விபக்தி இருக்கு. அப்ப உன்னதஸ்ய விருக்ஷஸ்யன்னு தான் சொல்லுவேன் நீங்க. அந்த விபக்தியை வச்சுண்டு அந்த அதனுடைய லிங்கம் விபக்தி வச்சனத்தை வச்சுண்டு அது எந்த விசேஷத்தை அதை குவாலிஃபை பண்றதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா இருக்கா? புரியுறதா? விபக்தி இல்லையா? பாலஹா வேற விபக்தியில இருக்க போறது, விருக்ஷஹா இஸ் கோயிங் டு பி இன் டிஃபரண்ட் விபக்தி. சோ நீங்க எதுக்கு விசேஷனம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த விசேஷனோட விபக்தியை மாத்த போறீங்க. அதனால that is the indicator for you. ஒரே ஒரு நிமிஷம் பகினி, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு? இல்லையே, வெளியே பேசுறேன். சாரி பகினி. ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல மேம், புரிஞ்சது. தேங்க்யூ. ஓகே, கேட்டுட்டு இருக்கா? சொல்லுங்க பகினி. அவெல்லாம் கேக்குறதா பேசினா கேக்குது, தூங்க மாட்டேங்குது. ஸ்லைடும் வர மாட்டேங்குது. யாரு பேசிட்டு இருக்கா? யாரு மியூட்ல இருக்கா? யாரு மியூட்ல இருக்கா? ஸ்கவுட் நல்லா என்னது இல்ல உங்களுக்கு சரி சரி பிடிச்சிருந்த ஜில்லு ஜில்லுன்னு அப்படியே வரலையே. ஒண்ணும் வரல, சளிதான் கொஞ்சம் இருக்கு. ஓகே, சோ இப்ப யாரான அபியாசம் பண்றீங்களா? இப்போ சபலஹா, இப்போ அந்த சபல என்ன சொல்லுவானே, இட் நீட் நாட், வி கேன் பி பிளேஸ் எனிவேர் இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் ஜெயஸ்ரீ பகினி டவுட் கேட்டா. கரெக்ட். சோ அந்தந்த எந்த பதத்துக்கு அது குவாலிஃபை பண்றதுன்னா நமக்கு தான் விபக்தி மாத்திடுறோம் இல்லையா? அந்தந்த பதத்துக்குள்ள விபக்தி எந்த விபக்தியில இருக்கோ அந்த விபக்தி லிங்கம் வச்சனத்துக்கு ஏத்த மாதிரி எந்த பதம் இருக்கோ அதுக்கு அது வந்து விசேஷனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய. இதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நன்னா கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கும் நேரம் இருக்கணும், அண்ட் பொறுமை இருக்கணும், நிறைய ஸ்ரத்தையும் இருக்கணும். அதனால நான் ரொம்ப குறைச்சுதான் கொடுத்துருக்கேன். எக்கச்சக்கமா கொடுக்கலாம். இதுக்கு வந்து அபியாசம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்க வேலைகள்ல எவ்வளவு பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இதுல இருக்கிறத பண்ணலாம். அப்புறம் நம்ம ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்பொழுது என்ன விபக்தியில இருக்கு அதை அனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லோகத்துல. ஸோ இதுல பாருங்க. அண்ட் ஸோ த பேசிக்கலி
டு புட் விசேஷணம் இன் a nutshell, கிறிஸ்பா ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா எது விசேஷணம், வாட் இஸ் விசேஷணம் அப்படின்னு கேட்டா, எனி வேர்ட் more than one word, if there is more than one word in a statement which has the same lingam, vibhakti and vachanam, அந்த ரெண்டு வேர்டுக்குள்ள விசேஷ விசேஷணம் பாவம், அந்த பாவம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பதத்துக்கு மேல இன்னொரு பதம் அதே லிங்கம், அதே விபக்தி, அதே வச்சனம்ல இருந்ததுன்னா இருந்தால் தென் அது ரெண்டு பதத்துல ஒன்னு விசேஷம் ஒன்னு விசேஷனம் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிண்டு சொல்லிடலாம். அவ்வளவுதான் விசேஷ விசேஷனம். இப்ப சஹா பாலகா திஷ்டதி அப்படின்னு நான் சொன்னேன்னாலும் அந்த இடத்துல அந்த சஹாங்கிறது பாலகாக்கு ஒரு விசேஷனம் தான். இட் நீட் நாட் நெசசரிலி டிஸ்கிரைப் அவன் டாலா ஷார்ட்டா கருப்பா வெளுப்பா குண்டா ஒல்லியான்னு டிஸ்கிரைப் பண்ண, அது டிஸ்கிரைப் அப்படி அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அது அது ஒரு டைப் ஆஃப் விசேஷனம், அவ்வளவுதான். குணவாச்சக சப்தானா விசேஷணத்துவம், அது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் கேன் பி விசேஷனம், கேன். அதர்வைஸ் தத்து சப்தத்துக்கும் விசேஷணத்துவம் இருக்கு. தத்து சப்தம் ஆர் இதர் சப்தம் ஆர் ப்ரோனவுன்ஸ், அந்த ப்ரோனவுன்ஸுக்கும் விசேஷனம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி உண்டு. ஏன் உண்டு அப்படின்னா, பிகாஸ் அது அந்த நவுன் எப்படி எல்லாம் மாறுறதோ அதுக்கேத்த மாதிரி இதையும் நம்ம மாத்திண்டே இருக்கோம். சஹா பாலகா அஹம் தம் பாலகம் பஷ்யாமி, தேன பாலகேன சஹா சம்பாஷணம் கரோமி, தஸ்மை பாலகாய ததாமி, தஸ்மாத் பாலகாசு ஸ்வீகரோமி, தஸ்ய பாலகஸ்ய நாம ராமஹா அப்படின்னு அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தத்து சப்தத்தை மாத்திண்டே போறதுனால, சோ அதனுடைய லிங்கம் விபக்தி வச்சனத்தை தத்து சப்தம் ஃபாலோ பண்றதுனால இது தத் சப்தம் இஸ் குவாலிஃபைடு as விசேஷனம், get the qualification of விசேஷனம், அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம சங்கியாவாச்சக சப்தம் யூஸ் பண்ணினோம். ஏகஹா பாலஹா, துவௌ பாலௌ, த்ரயஹ பாலகாஹா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏகா பாலிகா அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி மாத்தினோம். இந்த சங்கியாவாச்சக சப்தத்துக்கும் விபக்தியும் உண்டு. அகம் ஏகம் பாலம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல, பிரதமா விபக்தி மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். நானு ஓடி போயிருப்பீங்க ஒருத்த நழி எல்லாரும், அதெல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்னா. Probably. Ekaha balakaha asti. Aham ekam balakam pashyami. Ekena balakena saha sambhashanam karomi. Ekasmai balakaya dhanam dadami. Ekasmat balakaat swikaromi. Ekasya sishyasya nama Ramaha. அப்படின்னு ஏக சப்தத்துக்கு 7 விபக்தியும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி விசேஷத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நவுனுக்கு ஏத்த மாதிரி மாறிண்டே இருக்கும். So சங்கியாவாச்சக சப்தம் ஏகம் துவே த்ரீனி அப்படிங்கிறது என்ன டிஸ்கிரைப் பண்றது? இட் டஸ் நாட் ஆக்சுவலி டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆஃப் பாலகா. குவாலிட்டி குணவாச்சக சப்தம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் சங்கியாவாச்சக சப்தம். சோ சங்கியாவாச்சக சப்தத்துக்கும் விசேஷணத்துவம்ங்கிற ப்ராப்பர்ட்டி உண்டு. So to put it in a nutshell, any word which follows lingam vibhakti vachanam of another word is a விசேஷணம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நம்ம full stop வச்சு விடலாம், அவ்வளவுதான். So this is how. And ஒரே ஒரு விசேஷணம் தான் இருக்கணுமா ஒரு விசேஷத்துக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. You can have n number of விசேஷணம் for one விசேஷம். உத்தமஹா சதுரஹா உன்னதஹா பாலகஹா அஸ்தி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாலகஹா மட்டும் தான் விசேஷம். உன்னதஹா சதுரஹா உத்தமஹா இது 3 விசேஷணம். அதனால வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னா அந்த கிருஷ்ணம் ஒண்ணுதான் அந்த இடத்துல விசேஷம். தேவகி பரமானந்தம், தேவம், ஜெகத்குரும், கம்ச சானூர மர்தனம், வசுதேவ சுதம் அப்படின்னு 5 விசேஷணம் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு எத்தனை வேணா விசேஷணம் இருக்கலாம். காதம்பரின்னு ஒரு கத்தியம்னா உரைநடைன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரோஸ் கிரந்தா ஒண்ணு இருக்கு, பாணபட்டான்னு எழுதினவர். அவர் ஒரு அஸ்தி அப்படின்னு ஆரம்பிப்பார். அஸ்தி அப்படின்னு ஆரம்பிச்சா ஒரு ராஜா, சூத்ரகன்னு ஒரு ராஜாவை வர்ணனம் பண்ணணும்னா சுமாரா ஒரு 50ல இருந்து 75 விசேஷணம் வரைக்கும் கொடுப்பார் அந்த ராஜாக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. ரொம்ப வெரி ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட் அதெல்லாம், காதம்பரி எல்லாம். இந்த ஜென்மால படிக்க முடியாது அதெல்லாம். அதோட அப்ரிட்ஜ் வெர்ஷனே ஃபுல்லா படிச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். such a huge text. அது 3 ஜெனரேஷன் கதை, அது கால்பனிகம், இட்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, ஃபிக்ஷன் அது.
அதையும் வந்து சிருங்கேரி ஆச்சாரியா பை ஹார்ட்டா சொல்லுவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஜஸ்ட் இட்ஸ் நாட் இது வந்து மேன்லி அமானுஷ்ய சக்தி தான் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட். ஸோ 75 விசேஷனம் போடுவாரு. ரொம்ப கூலா ஒரு 75 விசேஷனம் போடுவார். அதை படிச்சு புரிஞ்சு அதெல்லாம் நெட்ரு வேற பண்ணணும். அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நெட்ரு பண்ணணும். பரீட்சையில அப்படியே அதை வர்ணனைலாம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதணும். பிஏ பரீட்சை, எம்ஏ பரீட்சை எல்லாம் வரும்போது ராஜானம் சூத்ரகம் வர்ணயத்தை அப்படின்னு சொல்லிடுவான். சூத்ரகனை வர்ணனம் பண்ணு அப்படின்னு. ஸோ அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நம்ம வந்து எழுதணும். அதை நம்ம வேற வேர்ட்ஸ்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணா கூட அது வந்து நல்லா செட் ஆகாது. அந்த போட்டிருக்க விசேஷனம் அப்படியே எடுத்து எழுதினாதான் அதுதான் ஒரு ருச்சி அந்த சம்ஸ்கிருதத்துல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விசேஷனம் எத்தனை வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்ல வந்தேன். ஒரு விசேஷனம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் எல்லா விசேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். பிரதமா விபக்தி விசேஷம் பிரதம பக்தி ஏகவச்சனம்னா இதுவும் பிரதம பக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல இருக்கும். புல்லிங்கம் அந்த மாதிரி ஆல் த விசேஷனும் சுத்தியா. ஆனா எல்லாமே அகாராந்தத்தில் தான் இருக்கணும். இல்ல விசேஷனம் கேன் பி இன் எனிதிங். உகாராந்தம் எல்லாமே எல்லாத்துலயும் மிக்ஸா இருக்கலாம். ஆனா எல்லாம் அந்த லிங்கம் விபக்தி வச்சனம் மட்டும் ஃபாலோ பண்ணணும் கரெக்டா விசேஷத்தோட அப்படிங்கிறதுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் விசேஷம். டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அதர்வைஸ் வி கேன் ஸ்டார்ட் டூயிங் தி அபியாசம். சபல வானரஹா விரக்ஷாத்து விரக்ஷம் கச்சதி. மரத்திலிருந்து மரத்துக்கு போகிறது. சபலஹா வானரஹா. நான் உங்களுக்கு இங்க விசேஷணத்தோட லிங்கம் விபக்தி வச்சனம் கொடுக்கல, விசேஷத்துக்கு கொடுத்திருக்கேன். அந்த விசேஷத்தோட லிங்கம் விபக்தி வச்சனத்தை மைண்ட்ல வாங்கிட்டு நம்ம வந்து விசேஷணத்தை யூஸ் பண்ணணும். சோ இப்ப சமுத்திரே மீனாகா தரந்தி. இப்ப சமுத்திரேங்கிறது மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நல்லா வாங்கிக்கணும். வாட் இஸ் சமுத்திரே? சமுத்திரன்னு புல்லிங்க சப்தம், சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அப்ப அதே மாதிரி அகாதஹா. அப்ப புல்லிங்க அகாதங்கிற விசேஷணத்துக்கு புல்லிங்க ரூபம் வந்து அகாதஹா அப்படின்னு வரும். அப்ப அகாதே சமுத்திரே, அதுக்கு சப்தமி ஏகவச்சனம் போட்டோம்னா அகாதே சமுத்திரே மீனாகா தரந்தி அப்படி. அகம் பிரதிதினம் பிராத்த காலே உஷ்ண ஜலம் பிபாமி. ஜலம் பிபாமி. ஜலம் நபும்சகம் ரொம்ப ஈஸி, அதனால உஷ்ணம் ஜலம் பிபாமி அப்படின்னு சொல்லிடலாம். ஹரிவோம் ஹரிவோம். இதா கேட்கணுமா? ஓகே. பாலகாஹா விஷால வீத்யாம் கிரீடந்தி. வீதி அப்படின்னு வீத்யாம்ங்கிறது என்னன்னு நன்னா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வீதி ஈகாராந்த. நமக்கு ஈகாராந்தமா இகாராந்தம்ங்கிறது முக்கியம் இல்ல. வீதி நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம்னு சொல்றேன். இல்லைன்னா அந்த யாம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கம் சப்தமி ஏகவச்சனம். சோ ஸ்ரீலிங்கம் விஷால சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கம் நமக்கு எப்படி வரும்? விஷாலான ஆகாராந்த ஸ்ரீலிங்கமா இருக்கும். அப்ப ஆகாராந்த ஸ்ரீலிங்கத்தோட சப்தமி ஏகவச்சனம். விஷாலாயாம் வீத்யாம் கிரீடந்தி. தே ஆர் பிளேயிங் இன் த பிராட் ஸ்ட்ரீட் அப்படின்னு அர்த்தம். அகம் தத் தினே வர்க்கம் ந கதவதி. தத் தினே, தத் சப்தத்துக்கு தஸ்மின்னு தினே. தினேங்கிறது சப்தமி ஏகவச்சனம், நபும்சகம். அதனால நபும்சகம் தது சப்தத்தோட சப்தமி ஏகவச்சனம் தஸ்மின்னு. சோ இந்த மாதிரி இப்ப அபியாசம் பண்ணணும். நான் சொல்லிட்டே இருக்கேன். யாருக்காவது கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா வாங்கோ, கான்பிடன்ஸ் இல்லைனாலும் வரலாம். ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ. வானரஹா பகினி யோகாம்பாள் பகினி பண்ணுங்க. வானரஹ மதுராணி பலானி காததி. எஸ். சுந்தரி பாலிகாக நிர்த்தியந்தி. சுந்தரியக பாலிகாக நிர்த்தியந்தி. ஆமா, சுந்தரி வந்து ஈகார அந்த சப்தமா ட்ரீட் பண்ணிக்கணும். சோ சுந்தரியக பாலிகா. சுந்தரியக பாலிகாக நிர்த்தியந்தி. காளிதாசக பிரசித்தः கவி अस्ति. கவிஹி அஸ்தி. காளிதாசः பிரசித்தः கவிஹி अस्ति. நான் தான் விசர்க்கம் போடாம விட்டுட்டேன். वृद्धः दीर्घेन दण्डेन दुष्टशुनकं ताडयति. दुष्टं शुनकं ताडयति. துஷ்டம் சுனகம் தாடயதி. ரெண்டு பதத்துக்கு விசேஷனம் இங்க கொடுத்திருக்கோம். ஒரு விசேஷனம், சுனகங்கிறதுக்கு வந்து துஷ்டன்னு ஒரு விசேஷனம். சோ தீர்க்கேன தண்டேன துஷ்டம் சுனகம் தாடயதி. சுனகம் தாடயதி. அகம் ஏதயா ஹ்ரஸ்வை மாபிகயா ஏதயா ஹ்ரஸ்வயா மாபிகயா ரேகாம் ரச்சயித்தும் ந சக்னோமி. மாபிகையாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம்ல இருக்கு, ஸ்ரீலிங்கம் இது. சோ ஹ்ரஸ்வ கரெக்டா தான் சொன்னேன். நான் சும்மா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹ்ரஸ்வங்கிறது
ஸ்திரீலிங்கம் நமக்கு வேணும், ஏன்னா மாத்திகா ஸ்திரீலிங்கம்னால அப்ப ஹ்ரஸ்வான்னு இருக்கும். மாத்திகையா மாதிரி ஹ்ரஸ்வயா, ஆகாராந்த ஸ்திரீலிங்கம்னால ஹ்ரஸ்வயா. அதே மாதிரி தது சப்தம் மாதிரி ஏதத்து சப்தம். ஏதத் சப்தம் நான் இப்ப புதுசா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதத் சப்தம் இஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் இதம் சப்தம். இதம் சப்த ஸ்தானத்துல ஏதது சப்தம் யூஸ் பண்ணலாம். அதனால இந்த இடத்துல நான் இப்ப இதம்னு கொடுத்திருந்தேன், நீங்க அனையா அப்படின்னு போட்டிருக்கணும். ஏத்தத்துன்னு இருக்கிறதுனால ஏத்தையா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏத்தையா ஹ்ரஸ்வயா மாத்திகையா ரேகாம் ரச்சயித்தும்ங்கிறது துமுன் பிரத்யம் நம்ம படிச்சிருக்கோம். கோடு வரையறதுக்கு முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு டிரா லைன் வித் திஸ் ஷார்ட் ஸ்கேல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ராமக தீர்க்க பாகுனா கோர லங்கினி தாடயதி ஸ்ம. ராமக முதல்ல பாகுனா புரிஞ்சுக்கணும். பாகுஹு பாகுனாங்கிறது ஸ்திரீலிங்கம், அது புல்லிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், குரு சப்தம் மாதிரி குருனா சொல்ற மாதிரி பாகுனா. சோ அதே மாதிரி இப்ப இது புல்லிங்கம், தீர்க்க சப்தத்துக்கு புல்லிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வேணும் நமக்கு. சொல்லுங்க. ராமக தீர்க்கயா பாகுனா. பாகுனா புல்லிங்கம், பாகுனா புல்லிங்கா தீர்க்கேன. எஸ், தீர்க்கேன பாகுனா பாகுனா தீர்க்கேன கோரம் லங்கினி கோரம் லங்கினி தாடயதி. கோரம் சொல்ல லங்கினி ஸ்திரீலிங்கம், லங்கினீம் ஸ்திரீலிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்ப கோரக்கு ஸ்திரீலிங்க ரூபம் வேணும்னா நம்ம கோரா, அதுக்கு த்விதியா விபக்தி கோராம் லங்கினி அப்படின்னு சொல்லணும். கோராம் லங்கினி லங்கினி தாடயதி. இல்ல பகினி, இது ஈஸி கிடையாது. புரிஞ்சுட்டு விசேஷணத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் டைம் போட்டுதான் விசேஷணத்தை நம்ம சொல்ல முடியும். அப்படி தப்புக்குன்னு வந்துடாது தானே ட்ரை பண்றோம். பயம் முதல்ல இத பத்தி ஒண்ணு அனலைஸ் பண்ணலாம். வயம் புருஷானாம் ஜீவ சரித்திரம் பட்டாமஹ. புருஷானாம் ஜீவன சரித்திரம் பட்டாமஹ. அடுத்தது பத்திரிகாயாஹ நாம சம்பாஷணம். நூத்தன நூத்தன பத்திரிகாயாः நூतया பத்திரிகாயாः நாம சம்பாஷண சந்தேஷம் அப்படின்னு ஒரு சன்ஸ்கிரிட் மேகசின் இருக்கு. பத்திரிகாயாக என்ன லிங்கம், என்ன விபக்தி, என்ன வச்சனம்? பத்திரிகாயாக திருதியா விபக்தி ஸ்ரீலிங்கம் பத்திரிகா. ஸ்ரீலிங்கம் சஷ்டி ஏகவச்சனம். நாம சொல்லும் பொழுது எப்பயுமே சஷ்டி விபக்தி தானே யூஸ் பண்ணுவோம். சோ ஸ்ரீலிங்க சஷ்டி ஏகவச்சனம். அப்ப நூத்தன சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கம் வேணும்னா நூத்தனா அப்படின்னு, நூத்தனா முதல்ல அந்த சப்தத்தை மைண்ட்ல வச்சு அதுக்கு சஷ்டி ஏகவச்சனம் போட்டா என்ன வரும்? பத்மாபகினி பாக்கி சொல்லுங்க. வயம் நூதன சப்தான் படிஷ்யாமஹ. வயம் நூதனான் சப்தான் படிஷ்யாமஹ. ஆமா. ஏதத் சனிச்சீதன் ஈஸின்னு சொல்ல முடியாது. முதல்ல லேகன்யா புரிஞ்சுக்கோங்க. லேகனி, லேகன்யோ, லேகன்யா. சனிச்சீன் சமீச்சீனः லேகன்யः. ஏதத் சமீச்சீனத்துக்கு இப்போ லேகன்யாங்கிறது என்ன விபக்தி, என்ன வச்சனம்னு சொல்லிடுங்க. லேகனி
லேகனியோட பகுவச்சனம் நமக்கு லிங்கம் விபக்தி வச்சனம் அதை மட்டும் சொல்லுங்க. ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி பகுவச்சனம். கரெக்டா? ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்ப சமீச்சீனத்துக்கு சமீச்சீனங்கிற விசேஷனம்க்கு நமக்கு ஸ்ரீலிங்க ரூபம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் வேணும்னா என்ன பண்ணணும்? சமீச்சீனங்கிற விசேஷனத்துக்கு ஸ்ரீலிங்கம் எப்படி வரும்? சமீச்சீனா அப்படின்னு வரும். அந்த சமீச்சீனாக்கு பிரதமா விபக்தி பகுவச்சனம் என்னது? சமீச்சீனாக. அவ்வளவுதான். அதே மாதிரி தத்து சப்தம் நீங்க ஏத்தது தத்துன்னு ஏ முன்னாடி சேர்க்கணும். தத்து சப்தத்துக்கு ஸ்ரீலிங்க ரூபம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் என்னது? சமீச்சீனாக லேகன்யாः அப்படின்னு சொல்லணும். சோ இது முதல்ல விசேஷத்தை நன்னா புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா விசேஷணத்தை ஒரு அடுத்தது அம்பா ரிக்த பாத்ரேஷு ஜலம் புரயதி. பாத்ரேஷு முதல்ல பாத்ரேஷு புரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் தெரியட்டும். சில பேருக்கு சட்டுன்னு புரியல கூட லெட் அஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பாத்ரேஷு. பாத்திரம் நபும்சகலிங்கம். பாத்ரேஷு இந்த ஏஷுன்னு முடிஞ்சாலே சப்தமி பகுவச்சனம். சோ நபும்சகம் சப்தமி பகுவச்சனம். நபும்சகலிங்கம் சப்தமி விபக்தி பகுவச்சனம். சோ ரிக்தன்னு நபும்சகலிங்கம் வேணும்னா ரிக்தம் அந்த பலம் பலைய பலானி மாதிரி ரிக்தம் ரிக்தே ரிக்தானி. நமக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இதுவும் புல்லிங்க மாதிரியே தான் வரும் திருத்தியால இருந்து. சோ அம்பா ரிக்தேஷு பாத்ரேஷு ஜலம் பூயதி. அவ்வளவுதான். அஸ்மாக்கம் பாரத தேசः பவித்ர சம்ஸ்கிருத யாரும் அன்மியூட் ஆயிட்டே யாரும் இல்லையா? ஓகே ஓகே. சாரி பையன் சொல்லுங்க. அஸ்மாக்கம் பாரத தேசः பவித்ர சம்ஸ்கிருத அஸ்மாக்கம் சஷ்டி விபக்தி. இப்போ இந்த பவித்ர சம்ஸ்கிருத இங்க எங்க சஷ்டி விபக்தியில என்ன இருக்கு நமக்கு? இப்ப நான் தான் உங்களுக்கு விசேஷம் கொடுத்துட்டேன். இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இப்ப எனக்கு என்ன சொல்ல வரணும்? நம்மளுடைய அஸ்மாக்கம் நம்மளுடைய பாரத தேசம் பவித்ரம் சம்ஸ்கிருதமா இருக்கு. சம்ஸ்கிருதம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதம் அப்படின்னா இந்த பாஷாவோட பேரு தான் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது கிடையாது. சம்யக்கு கிருதம் சர்வம் சம்ஸ்கிருதம் ஏவ. இது நன்றாக செய்யப்பட்டது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். இன்னைக்கு சமையல் நன்னா இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருதம் பாக்கம் அகம் சம்ஸ்கிருதம் பாக்கம் கரோமி அப்படின்னா நன்றா செய்யப்பட்ட சமையலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். சோ சம்ஸ்கிருதாக கேஷாகா அப்படின்னு சொன்னா நன்றாக செய்யப்பட்ட தலை, நன்றாக வாரப்பட்ட தலை அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது இட் நீட் நாட் குவாலிஃபை ஒன்லி அ பாஷா. இது பாஷா அப்படிங்கிறது சம்யக்கு கிருதம் சம்ஸ்கிருதம், நன்றாக செய்யப்பட்டது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். அகம் சம்ஸ்கிருதம் காரியம் கரோமி அப்படின்னா நல்லா செய்யப்பட்ட நல்ல காரியத்தை பண்றேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்ப பாரத தேசம் சம்ஸ்கிருதமா இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோட கூடியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நான் மீன் பண்றேன். அதை பவித்திரமா இருக்கு சம்ஸ்கிருதமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த பவித்திர சம்ஸ்கிருதம் எல்லாம் எதை குவாலிஃபை பண்றது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? விசேஷனம் முன்னாடிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. விசேஷனம் பின்னாடியும் இருக்கலாம். காலி டப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, டப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த காலிங்கிறது விசேஷனம் தான் எங்க இருந்தாலும். உத்தமஹா பாலகாக அஸ்தி அப்படின்னு சொன்னாலும் சரி, பாலகாக உத்தமாக அஸ்தி அப்படின்னு சொன்னாலும் the உத்தமஹா இஸ் விசேஷனம் இன் போத் த கான்டெக்ட். சோ விசேஷனம் நம்ம எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம். பாரத தேசகாங்கிற பதத்துக்கு இது ரெண்டுமே விசேஷனமா இருக்கு. அதனால ரொம்ப ஈஸி. அஸ்மாக்கம் பாரத தேசஹா பவித்ரஹா சம்ஸ்கிருதஹ. அவ்வளவுதான். அப்புறம்
அடுத்தது வந்து இந்த லகு சாரி பாலகா. ஆமா, இந்த லகு சப்தத்தை நம்ம பாரம் வஹதி அப்படின்னு இங்க த்விதியா விபக்தியில இருக்கு. பாரத்தை சுமக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பாரம் த்விதியா விபக்தியில இருக்கிறதுனால லகு சப்தத்துக்கு புல்லிங்க த்விதியா விபக்தி வேணும் அப்படின்னா குரு சப்தம் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இத. அப்ப லகும் பாரம் வஹதி அப்படின்னு சொல்லணும். குரும் குரு சப்தம், குருஹு குரு குரவஹா குரும் அப்படின்னு சொல்ற மாதிரி லகும் பாரம் வஹதி அப்படின்னு சொல்லணும். இத நான் அது ஆக்சுவலி எங்கேயோ என்னோட பழைய ஒர்க் ஷீட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதுனால இந்த லகுலாம் வந்துடுது. ஆக்சுவலி ஐ டிட் நாட் இன்டென்ட் டு கிவ் யூ த உகாராந்த விசேஷனம் at this point of time at least. சரி, பத்மாவினி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. வேற யாராவது வரீங்களா? நான் பண்ணவா? ட்ரை பண்ணவா? ஹலோ, ஹரி ஓம். பண்ணுங்க மீனாக சமுத்திரே. சமுத்திரேங்கும் போது அது புல்லிங்க சப்தமி. விஷாலே ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஆமா, விஷாலே. இல்ல மேம், இந்த மாதிரி பழகினாதான் அது கரெக்டா செட் ஆகும். சமுத்திரேங்கும் போது ஓகே. நெக்ஸ்ட் தெரியலையே. டேஷ் தருண்யக கிரீடாங்கனே கிரீடந்தி. தருண்யக சுந்தர்யக தருண்யக क्रीडाङ्गणे क्रीडन्ति. शिक्षकः संस्कृतेन तृतीया सरलेन सर्वान् बोधयति. पितामही भाषया कथां वदति. भाषया सरलया पितामही सरलया भाषया कथां वदति. बालकः कूप्या. कूप्या அப்படிங்கும்போது கூப்பி இகாராந்தம். கூப்யா जलं नयति. रक्तया. रक्तया कूप्या जलं नयति. करेक्टा मैम? रक्तया. आञ्जनेयः मुष्टिना लङ्किनीम् अताडयत्. मुष्टिना मुष्टि इकारान्तं. मुष्टि मुष्टि சுஜாதா பகினி ஒரு டவுட். ஜெயந்தி கொஞ்சம் ஒரு மினிட். இந்த ரெக்தையா எழுதி இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ரெக்தையா அது ரெண்டு எழுத்துக்கு எந்த வித்தியாசம் தெரியல. அதுல கா தெரியாது, இதுல கா தெரியுது. கா இல்ல அதுல இல்லையா? ரெக்தையா இருக்கே. ர இக்கு இத்து யா. அதாவது இப்போ நதி அப்படின்னு சொன்னா நத்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி திருப்பியா. ரக்கி அப்படின்னு சொன்னா ரக்யா அப்படின்னு வரும். இதெல்லாம் சும்மா கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசரம் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும். ரக்யா ரக்கி அப்படின்னு சப்தத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரக்யா அப்படின்னு வரும். ரக்தா அப்படின்னு சப்தம் எடுத்துட்டீங்கன்னா ஆகாராந்த ஸ்ரீலிங்கமா இருந்தா ரக்தையா அப்படின்னு வரும். அப்ப இதுல ரெண்டாவது வந்திருக்கிறதோ அதுல கரெக்டா வர வேண்டியதா ரக்தையா இல்லையா? ரக்தின்னு சப்தம் விசேஷனம் கிடையாது. ரக்தா ரக்தா ரக்தம் அப்படிதான். ரெட் ரக்தானா ரெட் கலர்னு அர்த்தம். ரெட் கலர் கூப்பினால ஜலத்தை எடுத்துட்டு போறா அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ இன்னும் கொஞ்சம் இது வந்து இன்னும் புரியும் கொஞ்சம். சோ ரக்தா ரக்தா ரக்தம், அதனால ரக்தையா கூப்பியா அப்படின்னு. அந்த கூப்பியாவை பார்த்த உடனே நமக்கு ஒரு டெம்டேஷன் வரும். ரக்தியா ஏன்னா ஒரு ரைமிங்கா இருக்கே, அதை போட்டு விடலாம். ஒரு டெம்டேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்கு நான் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே. புஷ்டி வந்து ஹரி சப்தம் மாதிரி வச்சுக்கோங்க. புஷ்டி இஸ் லைக் ஹரி சப்தம். முஷ்டினா ஹரி சப்தமா? முஷ்டி அது ஹரி சப்தமா மேம்? ஹரி விகாராந்தம். முஷ்டி. ஓகே ஓகே. முஷ்டி விகாராந்தம். அப்ப சவ்யயா. சவ்யயா முஷ்டினா லங்கினி ஆதாடய. ஹரி சப்தம் மாதிரி வெச்சுக்கோன்னு சொல்லும்போது எப்படி சவ்யயான்னு சொல்ல முடியும் நீங்க? முஷ்டினா சம்யேன. சம்யேன த்ரிதியா. சவ்யேன. சவ்யனா லெஃப்ட்னு அர்த்தம். லெஃப்ட்னு அர்த்தம். நீங்க வந்து இது சுந்தரகாண்டத்துல 3வது சர்க்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரும். சவ்யேன முஷ்டினா லங்கினி மத்தாடை. இடது கையால குத்தினார், இடது முஷ்டியால குத்தினார், அடிச்சார் அவர் லங்கினிய அப்படின்னு அர்த்தம். சோ சவ்யேன முஷ்டினா அப்படின்னு சொல்லணும். சவ்யயான்னு சொன்னா ஸ்ரீலிங்கம். அது
சரி. சைனிகः பாரதபூமி ஈகாராந்தம். பாரதபூமி பூமி பூமிஹே அப்ப சமக்ரேஹே. அந்தமே நமக்கு முக்கியம் இல்ல. இல்ல அந்தமே முக்கியம் இல்ல. ஸ்ரீலிங்கமா புல்லிங்கமா நபும்சகமாங்கிறது தான் முக்கியம். சரி. ஆமா பூமி தான். சமக்ராயாக சமக்ராயாக ரக்ஷாம் கரோதி. ஓகே. டேஷ் மாலாபியக புஷ்பாணி பத்தன். மாலாபியக மாலா ஆகாராந்தம்னா மாலாபியக. ஆகாராந்தமா பேச்சு கிடையாது. புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா நபும்சகமா யோசிச்சேன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். விசேஷணத்தை பொறுத்த வரைக்கும் ஈகாராந்தமான்னு யோசிச்சேன்னா you will get confused with விசேஷணம். அதனால லிங்கம் என்னன்னு யோசிச்சு லிங்கம் மட்டும். சரி சரி சரி. அப்ப மாலா சாரி மாலா வந்து ஸ்ரீலிங்கம். அப்ப தீர்காபியக தீர்காபியக கர்மகரி வஸ்திராணி. மேடம் மலினாணி. அல்ல ஜெயந்தி ஒரு செகண்ட். மாலாபியாங்கச்சல்ல ஸ்ரீலிங்கமாச்சு. திருதியா விபக்தி அப்படியும் கூட பாக்கணும் இல்லையா? சதுர்த்தி விபக்தி புல்லிங்கம். ஆப்ஷன் கொடுத்துட்டேன் இல்லையா? அதனால அதுல இருந்து செலக்ட் செய்தா போறோம். அதனால ஜாஸ்தி யோசனை பண்ண வேண்டாம். இத பார்த்த உடனேதான் நான் வர்றேன்னு தைரியமா வர்றேன்னு. தப்பு கொஞ்சம் தான் தப்பு வரும். கர்மகரி மலினாணி வஸ்திராணி. அகம் ஆப்பணம் கத்வா மார்ஜனி. மார்ஜனிங்கும் போது ஸ்ரீலிங்கம் தான். ஸ்ரீலிங்கம் சொல்லும் போது நூத்தனீஹி நூத்தனாணி நூத்தனீஹி கிரீணாமி. இப்படிதான் தப்பு பண்ணுவோம். மார்ஜனீஹி மார்ஜனி எப்படி நூத்தனின்னு வரும்? நமக்கு விசேஷனம் எப்படி இருக்கு? விசேஷனம் வந்து நூத்தனகான்னு இருக்கணும், இல்லைன்னா நூத்தனான்னு இருக்கணும், இல்ல நூத்தனம்னு இருக்கணும். ஸ்ரீலிங்கம்னா நூத்தனா தானே விசேஷனம். நூத்தனா நூத்தனி நூத்தனக அப்படி வரணுமா? நூத்தனம். ஒரு நிமிஷம் இருங்க. மார்ஜனிங்கிறது ஸ்ரீலிங்கம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். கரெக்ட். மார்ஜனி அப்படின்னா மார்ஜனிங்கிறது ஸ்ரீலிங்கம். கரெக்ட். இப்ப நூத்தன அப்படிங்கிற அந்த விசேஷனம் ஸ்ரீலிங்கமா வேணும்னா அது என்ன ஈகாராந்த ஸ்ரீலிங்கமா இருக்குமா ஆகாராந்த ஸ்ரீலிங்கமா இருக்குமா? அது ஆகாராந்தம். நூத்தனா 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 தானே. நூத்தனீஹி எப்படி வரும் நமக்கு நூத்தனா சப்தத்துல? சரி சரி. எல்லாருக்கும் இது புரியறதான்னு எனக்கு தெரியல. திருப்பி சொல்லணும்னா நான் சொல்றேன். சோ நூத்தனாக மார்ஜனி எனக்கு அதை வச்சுட்டு நீங்க வந்து விசேஷணத்தை அந்தத்தை வச்சுட்டு விசேஷணத்தை டிசைட் பண்ண கூடாதுங்கிறதுக்கு தான் நடுவுல இந்த மாதிரியான குழப்பி விடுறதுக்கு நான் இந்த மார்ஜனியை வச்சு இப்ப எழுதி வச்சுட்டேன். நூத்தனம் நூத்தனாக. அடுத்தது அதுக்கான 3 லிங்கமும் எழுதி பாத்திரணும். அந்த வேர்டுக்கான மார்ஜனிக்கு விசேஷம் என்ன வருதோ அதுக்கான. ஓகே மேம். அதுக்குதான் இந்த சுந்தர புரா தவிர அந்த சுந்தன புராதன தவிர பாக்கி எல்லாமே ஒண்ணு அகாராந்தம் புல்லிங்கமா இருந்தா ஸ்ரீலிங்கமா இருந்தா ஆகாராந்தம் நபும்சகமா இருந்தா அகாராந்த நபும்சகம். அவ்வளவுதான். அடுத்தது. ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியல எனக்கு. உன்னத விருட்சக உன்னதோ விருட்சோ தான் இருக்கு. ஓகே மேம். வந்துடுச்சு மேம்.
ராமக சீதா அடுத்தது எங்கேயோ போயிடுது. பக்த பவித்ரா பக்தக ராமக சீதையா சக சீதையுடன் வனம் பிரதிஷ்ட வனம். அப்ப வனம்னா இது நபும்சகலிங்கம். கோரம் வனம் பிரதிஷ்டம். ஈஸி தான். ஓகே, இதுல வந்து இந்த அபியாசத்துல நான் விசேஷத்தோட விபக்தியும் கொடுக்கல. கங்கா நதி ஸ்நானம் கரோதி. சோ இதுல முதல்ல நீங்க ஜெயந்தி பையன் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். முதல்ல விசேஷத்தோட விபக்தி என்ன அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க விசேஷணத்துக்கு வரணும். விசேஷணத்தை சேர்த்து விடணும். சோ முதல்ல விசேஷத்தோட இப்போ பக்தஹா கங்கா நதி ஸ்நானம் கரோதி அப்படின்னு சொன்னா பக்தஹா கங்கா நதியில் ஸ்நானம் செய்கிறான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுண்டு கங்கா நதிக்கு முதல்ல சப்தமி விபக்தியை போட்டுட்டு சோ கங்கா நதியாம் ஸ்நானம் கரோதி அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பவித்ராவை சேர்த்து விடணும். ஸ்ரீலிங்கம் சப்தமி ஏகவசனம் போட்டு சோ பவித்ராயாம் கங்கா நதியாம் ஸ்நானம் கரோதி. சோ இதனால உங்களுக்கு விபக்தியோட ஃபர்ஸ்ட் இந்த எல்லாம் படிச்ச விபக்தி என்ன விபக்தி அப்ளை பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல ஒரு அபியாசம் ஆன மாதிரி இருக்கும். பிளஸ் ஸ்டெப் நம்பர் 2 விசேஷணத்தோட அபியாசமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்துல இந்த ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் 10 தான், அவ்வளவுதான், நிறைய கூட இல்லை. பாருங்க, அத்தியாபகா அபியாச பத்திர பிரேஷயதி. அத்தியாபகா கேள்வி வர்றதுனால அபியாச பத்திரத்துக்கு द्वितीया विभक्ति கொடுக்கணும். அபியாச பத்திரத்தை அனுப்புகிறார். சோ அத்தியாபகா அபியாச பத்திரம் பிரேஷயதி அப்படின்னு அதை முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த தீர்க்கத்துக்கு வாங்கும். அத்தியாபகா தீர்க்கம் அபியாச பத்திரம். அபியாச பத்திரம்ங்கிறது நபும்சகம்ல இருக்கு. சோ தீர்க்க நபும்சகம் द्वितीया विभक्ति ஏகவச்சனம் தீர்க்கம் அபியாச பத்திரம் பிரேஷயதி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அர்ச்சகா தீர்க்க மாலா தேவம் அலங்கரோதி. இதெல்லாம் நிறைய நம்ம ஆல்ரெடி எதுவும் உங்களுக்கு பெருசா புதுசா இருக்க போறது இல்லை. அர்ச்சகா மாலா தேவம் அலங்கரோதி. அலங்கரிக்கிறார். எதனால அலங்கரிக்கிறார்? எதனால மாலையால அலங்கரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது மாலையா தேவம் அலங்கரோதி. இப்ப மாலையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீர்க்காவை யூஸ் பண்ணணும். மாலாங்கிறது ஸ்ரீலிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். மாலையாங்கிறது அது. அப்ப தீர்க்கு ஸ்ரீலிங்க தீர்க்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் என்னன்னு யோசிச்சு அர்ச்சகா தீர்க்கயா மாலையா தேவம் அலங்கரோதி அப்படின்னு நீங்க பண்ண வேண்டியிருக்கும். சோ இது யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் பண்றேன். பண்ணுங்க பகினி, தேசிவேணி பண்ணுங்க. ராஷ்டிரபதிः उत्तम நர்த்தக புரஸ்காரம் ததாதி. ததாத்தின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு புரஸ்காரம் கொடுக்கிறார். ததாத்தி வந்தாலே மட்டும் யூஸ் பண்ணி ஒரு தடவை சொல்லுங்க. ராஷ்டிரபதிः उत्तम நர்த்தக ததாதி. சதுர்த்தி இல்ல மேம்? ஆமா பகினி, சதுர்த்தி தான் கரெக்ட். உத்தமாய நர்த்தகாய புரஸ்காரம் ததாதி. எக்ஸலென்ட். எஸ், நீங்க அந்த உத்தமாய கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே சேர்க்கலைன்னா கூட ராஷ்டிரபதிக்கு நர்த்தகாய புரஸ்காரம் ததாதி அப்படின்னு ஒரு தடவை நர்த்தகாய சொல்லி பார்த்துட்டு அப்புறமா நீங்க உத்தமாய நர்த்தகாயம் சேர்க்கலாம். உங்களோட கான்பிடன்ஸ் அவ்வளவு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா, அதுவே இப்ப கான்பிடன்ட் யூ கேன் கோ இன் ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஷார்ட்ல சொல்லிடலாம். அடுத்து அஹம் மம ज्येष्ठ भगिनी शाटिकां ददामि. ओके. अहं मम ज्येष्ठ भगिन्यौ. இதுவும் சதுர்த்தி தான். எஸ் எஸ் கரெக்ட், சதுர்த்தி தான். ததான்னு வந்தாலே சதுர்த்தி தான். தானகிரியா இருந்தா சதுர்த்தி தான். ज्येष्ठ भगिन्यौ भगिन्यौ भगिनी नदी இல்லையா? ஓ சாரி, भगिन्यै
பகின்யை ஷாட்டிகாம் ததாமி. அத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவா. அகம் மம பகின்யை ஷாட்டிகாம் ததாமி. இப்போ ஜேஷ்ட சப்தத்தை சேர்த்து விடணும். நம்ம எப்படி சொல்லணும்? ஜேஷ்ட சப்தத்தை சேர்க்கும்போது அகம் மம ஜேஷ்ட வராது. பாலா ஸ்ரீலிங்க ஜேஷ்டா என்னது? ஜேஷ்டா அப்படின்னு ஜேஷ்டா ஜேஷ்டாயை. அகம் மம ஜேஷ்டாயை பகின்யை ஷாட்டிகாம் ததாமி. எஸ் எஸ். ஓகே. ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. ஒரே ஒரு இப்ப பகினி ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். இப்ப ஜேஷ்டாவை அதே ஜேஷ்டான்னு நம்ம ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் எடுத்துக்க கூடாதா? ஆகாராந்த ஸ்திரீலிங்கமா தான் எடுத்துக்கிறோம். ஜேஷ்டாயைன்னு இல்ல போட்டோம் நம்ம இப்போ. ஆமா, ஆகாராந்த ஸ்திரீலிங்கத்துக்கு அதானே பகினி. அதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுறது. இது ஈகாராந்தமா இருக்கே, அது ஆகாராந்தமா இருக்கேன்னு கேக்குறேன். அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்றேனே நான் தான். அதுதானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன லிங்கம், எல்லா ஸ்ரீலிங்க சப்தத்துக்கும் இந்த ஜேஷ்டங்கிற விசேஷனம் வந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி ஜேஷ்டா. இட் கேன் பி ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் ஆர் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் ஆர் உகாராந்த ஸ்ரீலிங்கம் ஆர் ஊகாராந்த ஸ்ரீலிங்கம் ஆர் சகாராந்த ஸ்ரீலிங்கம், தகாராந்த ஸ்ரீலிங்கம், சகாராந்த ஸ்ரீலிங்கம், எந்த ஸ்ரீலிங்க சப்தமா இருந்தாலும் இந்த ஜேஷ்ட அப்படிங்கிற விசேஷம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஒன்லி ஆல்வேஸ் ஜேஷ்டா. எப்படி நம்ம தது சப்தத்தை சா பாலிகா, சா நதி அப்படித்தானே சொல்றோம். ஏன் அந்த சி நதி நான் சொல்றோம் இல்ல? அந்த மாதிரியே தான் அதே கான்செப்ட் தான் இதுலயும். இந்த ஜேஷ்டாங்கிறது எல்லா ஸ்ரீலிங்க சப்தத்துக்கும் விசேஷமா இந்த ஜேஷ்டாவை யூஸ் பண்ணும் பொழுது ஆகாராந்த ஸ்ரீலிங்கமா தான் யூஸ் பண்ணுவாங்க. The விசேஷம் can be any அந்தம். It has to be ஸ்ரீலிங்கம். அவ்வளவுதான். அது ஸ்ரீலிங்கமா இருக்கலாம், எந்த அந்தமா வேணா இருக்கலாம். சோ அந்த அந்தத்தை பார்க்க கூடாதுன்றதுதான் சொல்றேன். அதனாலதான் நீங்க சொல்லும் பொழுது இது ஆகாராந்தம் ஈகாராந்தம்னு சொல்லும் பொழுது அந்தத்தை சொல்லாதீங்க, சொல்லும் போது சொல்றேன். ஓகே ஓகே. ஜேஷ்டா ஜேஷ்டா. அடுத்து 6 சொல்லுங்க. அம்பா தரித்ர பிக்ஷுகி அன்னம் ததாதி. அம்பா பிக்ஷுக்யை அன்னம் ததாதி. பிக்ஷுக்யை அன்னம் ததாதி. அம்பா தரித்ராயை பிக்ஷுக்யை அன்னம் ததாதி. கரெக்ட். ஓகே. அப்புறம் அடுத்தது உன்னத விருக்ஷ தரு பர்ணானி பதந்தி. ஆமா, இதுக்கு நீங்க விருக்ஷாவை யூஸ் பண்ணியும் சொல்லணும், தரு யூஸ் பண்ணியும் சொல்லணும். மரத்திலிருந்து பண்ணி சொல்லிடுவோம். ஆமா, from the tree. அதனால பஞ்சமியா? எஸ் எஸ். ஓகே. விருக்ஷ விருக்ஷாத் பர்ணானி பதந்தி. கரெக்ட். உன்னத சேர்த்து சொல்லுங்க. உன்னதாத் விருக்ஷாத் பர்ணானி பதந்தி. இதே விருக்ஷஸ்தானே விருக்ஷ इति शब्दस्य स्थाने तरु इति शब्दस्य प्रयोगः. तरु न गुरु मरी. सो पंचमी तरोः. yes. तरोः पर्णानि पतन्ति. उन्नतोः sorry उन्नात् तरोः उन्नतात् तरोः पर्णानि पतन्ति. இல்லையா? இது அகாராந்தமா இருந்தாலும் சரி, as long as it is புல்லிங்கம், இதுவும் இது அவ்வளவுதான். உன்னதாங்கிறது தான் இது. உன்னதாத் தரோஹோ பர்ணானி பதந்தி. ஓகே. ஸ்வேத தேனு நாம லக்ஷ்மிஹி. எப்பவுமே நாம வந்தாலே சஷ்டியோட தான் வரும். அது நாம சொல்றதுக்கு சஷ்டி. தேனுவோட பேரு. சோ தேனு சப்தம். தேனு சப்தம் உகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். அது ஸ்திரீலிங்கம். தேன்வாஹா. श्वेत सॉरी देन्वाः नाम लक्ष्मीः. षष्ठी स्त्रीलिंगम
देन्वाः श्वेतायाः देन्वाः नाम लक्ष्मीः. ஓகே ஸ்வேதாயாஹ தேனோஹோ அப்படினு சொல்லலாம். தேன்வாஹங்கிற ஸ்தானத்துல தேனோஹோ அதுவும் சொல்லலாம். ஓகே. விஷால பிருத்திவி பூதானி சஞ்சரதி. பிருத்திவி சஞ்சரந்தி பூதானி சஞ்சரந்தி. சோ பிருத்திவி பூதானி சஞ்சரந்தி. ஓகே. பூதானி பூதானினா நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம் அது இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப நம்ம பிருத்திவிக்கு என்ன விபக்தி கொடுக்கணும் இங்க? ஃபர்ஸ்ட் அத முதல்ல டிசைட் பண்ணணும். பிருத்திவி ஸ்திரீலிங்கம் நதி சப்தம் மாதிரி இல்லையா? ஆமா, கரெக்ட், ஸ்ரீலிங்கம். இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் விபக்தி கொடுக்கணும் நீங்க. விபக்தி இப்ப எப்படி தேனுக்கு விருட்சத்துக்குலாம் விபக்தி கொடுத்து எழுதுங்க, அந்த மாதிரி பிருத்திவிக்கு விபக்தி என்ன விபக்தின்னு டிசைட் பண்ணணும். அதுக்குதான் நான் இப்ப கேள்வி கேட்டேன். பூதானி இப்ப பர்ணானி பசந்தி அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு அப்படின்னு நீங்களே கேட்டுட்டே மரத்துல இருந்து அப்படின்னு பதில் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி பூதங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யாரு வேற யாராவது பூதானிங்கிறது என்ன மேம்? பூதங்கள், அதாவது மனுஷ பிராணி வேற எல்லா பிராணிகளும் பிராணிகள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. சோ பிருத்திவியை விபக்தி द्वितीया विभक्ति இல்லையே, பிருத்திவியை இல்ல சப்தமி. எப்படி द्वितीया விபக்தி சொல்ல முடியும்? சப்தமி நத்யாம் பிருத்வியாம் ओके पृथ्व्यां भूतान् पृथिव्यां भूतानि सञ्चरति. विशालायां पृथिव्यां भूतानि सञ्चरति. बालः दीर्घदण्डशुनकं ताडयति. बालः दण्डेन शुनकं ताडयति. बालः दीर्घेन दण्डेन शुनकं ताडयति. कार्यक्रमः विशाल मण्डप प्रचलति. ஓகே. விஷால நடக்கிறது. காரியக்கிரமாக நடக்கிறது. எங்க நடக்கிறது? அந்த குத்ரன்னு கேள்வி வந்தாலே ஆன்சர் வந்து சப்தமியில இருக்கும். ஓகே. விஷால மண்டபம். ஓகே. காரியக்கிரமः மண்டபேன அது சப்தமி. மண்டபேன என்ன சொன்னாலும் திருத்தியாது. மண்டபே प्रचलति. सो कार्यक्रमः विशाले मण्डपे प्रचलति. இது ஒரு வேற மாதிரியான அபியாசம். மிருதுலானி புஷ்பானி சந்தி. மேடம் மண்டபம் சொன்னா என்ன? சுஜாதா பையன் ஒரு செகண்ட். விஷால மண்டபம் சொன்னா மண்டபம் அது எங்க நடக்கிறதுன்னு கேட்டா மண்டபத்துல நடக்கிறது. எங்கே? மண்டபத்துல நடக்கிறதுன்னு தானே சொல்றேன். அப்படியே மண்டபத்துல சொல்றேளே. மண்டபத்தில். ஆமா ஆமா. இல் ஆளோடு துதியா விபக்தி இல்ல. இல் மண்டபத்தில் அப்படி நினைச்சு பார்த்தேன். மண்டபத்தில் சொல்லும் பொழுது சப்தமி. இல்லன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி மண்டபம் தானே சொல்றோம். The program is in the மண்டபம் அப்படிதானே சொல்லுவோம். அப்ப இங்கிறது வந்து சப்தமி விபக்தி. மண்டபத்தில் நீங்க சொல்றது மண்டபத்தால் இல்ல, ஆள் ஓடு உடன். அது சரியா? அது வேற. ஓகே. இது மண்டபத்தில். மண்டபம் அப்படின்னு சொன்னா மண்டபத்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மண்டபத்தை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒண்ணும் இல்லையே.
அர்த்தம் ஏதாவது பேர் இருந்தா அந்த மண்டபத்தை அப்படி யூஸ் பண்றோம் மண்டபத்தை அலங்காரம் பண்ற அகம் மண்டபம் அலங்கரோமி அப்படின்னு சொன்னா மண்டபத்தை அலங்கரிக்கிறா. கர்மகராக மண்டபம் அலங்குருமதி அப்படின்னு சொல்லலாம். மண்டபத்தை அலங்காரம் பண்றா அப்படின்ற அர்த்தத்துல அந்த இடத்துல த்விதியா வரலாம். பட் காரியக்கிரமங்கிறது ப்ரோக்ராம் நடக்கிறது, பிரச்சலிட்டினா நடக்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம எதை நடக்கிறது யாரை நடக்கிறதுன்னு கேள்வி கேட்க முடியாது, எங்க நடக்கிறதுன்னு தான் கேட்க முடியும் நம்ம இல்லையா? அதனால சப்தமி ஆன்சர். ஓகே, கரெக்ட், ரைட் மேடம். இங்க உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கு. மிருதுலானி புஷ்பானி சந்தி அர்ச்சகா தைஹி தேவம் அர்ச்சத்தின்னு இருக்கு. அந்த தைஹி தான் க்ளூ உங்களுக்கு. அவைகளால் தேவனை அர்ச்சிக்கிறார். அர்ச்சகா மிருதுலைஹி புஷ்பைஹி தேவம் அர்ச்சியதி. இப்ப இத நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்றோம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க் அடுத்துன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன் கிளாஸ. இன்னைக்கு ஏகாதசி, சாப்பிடல காத்தால இருந்து, அதனால வைண்ட் அப் தி கிளாஸ். இதோட கிளாஸ் இனிமே அடுத்த மண்டே தான். சோ சர்வேஷாம் கிருதே மம தீபோத்சவ தின நமஸ்காராः சுபாஷயாः.